Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். நோஸை வந்து எப்படி கான்ட்யூர் பண்ணுறது, இதனால் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரக்சராக ஷார்ப்பாக வந்து காட்டும். அட் சேம் டைம் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நோஸ்லாம் கொஞ்சம் குண்டா அகலமாக இருக்குது அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, ஆல்ரெடி நான் பேஸ்லாம் வந்து போட்டேன், அதாவது என்னோடய பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்துட்டு போட்டேன். ஸோ நான் க்ரீம் பேஸ் இன்றைக்கி வந்து போகலை, நான் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பேஸ் தான் வந்து போகிறேன். ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நோஸை வந்து இந்த மாதிரி நான் வந்து நோஸுக்குமே நான் கன்சீலர் ஃபவுண்டேஷன் எல்லாமே நான் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் நேச்சுரலான ஒரு கான்ட்யூர் வேணும் அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை விட ஒரு 1 ஷேட் டார்க்கர் கான்ட்யூர் பவுடர் ஷேட் வந்து போய்க்கிறங்க. கொஞ்சம் நல்லா இன்டெப்த் கான்ட்யூர் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா 2 ஷேட் வந்து டார்க் வந்து போய்க்கிறங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷேட் டார்க்கராக வந்துட்டு போகிறேன். இதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோஸோட அந்த சைட்ஸில், அதாவது இந்த சைட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நோஸ்லேருந்து இந்த இடத்துலேருந்து அப்படியே இது வரைக்கும். ஓகே, அது மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பண்ணிக்கிறங்க. ஸோ 2 ஷேட் டார்க்கரை விட அதிகமாக வந்து போயிடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோஸ் பாதி ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நோஸ் வந்து அந்த லீனாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ உண்மையிலேயே இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, கண்டுபிடிச்சவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் உள்ள, அதாவது இந்த கீழே உள்ள இடம், அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் நான் முடிச்சுக்கிட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையும் இது வரைக்கும், இந்த இடத்துலையும் இது வரைக்கும், அதாவது இந்த சென்டரை வந்து இது ஹேங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். பிளெண்ட் பண்ணி விட்டு இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் கேப் இருக்குதுல்ல, இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணேன், இங்கேருந்து வரைக்கும் அப்ளை பண்ணேன். இந்த இடத்துல லைட்டாக இருக்கணும் பவுட்ரு வந்துட்டு, நிறைய இருக்கக்கூடாது. இந்த கான்ட்ரு பவுட்ரு வந்துட்டு இந்த இடத்துலையும் டார்க்காக இருக்கிறதுக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இடத்த விட இந்த இடத்துல அப்ளை பண்ணுறது கொஞ்சம் வந்து இதாக இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உள்ளதையுமே இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நான் இந்த மாதிரி டெக்னிக் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக வந்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப இதாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரைட்னிங் பவுடர், எல்லோ பவுடர் ஆர் பனானா பவுடர், இல்லை உங்கள் ஸ்கின்னை விட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷேடு லைட்டரான ஒரு காம்பேக்ட் பவுடர் அந்த மாதிரி ஷேடு இருந்தால் கூட நோஸோட சென்டரில் நான் அப்ளை பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா அந்த பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில் அப்படியே சென்டரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். இது அந்த நோஸை வந்து அப்படியே இது பண்ணி காட்டும். நான் அதே பிளெண்டிங் ப்ரஷில் இப்படி சைடு வாக்கில் நான் எடுத்து சைடு வைஸில் நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து நல்ல அந்த ஒரு ஹைலைட்டிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இதே பவுடரை வந்து எடுத்து இப்போ இந்த கான்ட்யூர் லைன் வந்து போட்டோம்ல அதுக்கு பக்கத்துலேயே இதை போட்டுக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா இன்னுமே அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பண்ணி கொடுக்கும். நான் ஏற்கனவே ஒரு இன்டெப்த் ரூட்டீன் வந்து போட்டிருப்பேன், அது ஒரு ரூட்டீன், அது வந்து செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது. என் சேனலில் அடிச்சு பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு வரும். என் சேனல் பேர் அடித்து நோஸ் கான்ட்யூரிங் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வரும். அது வந்துட்டு ஸோ இந்த மாதிரி சைடில் அந்த கான்ட்யூர் லைன் பக்கத்தில் உள்ள லைனில் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் முடிச்சிக்கலாம். பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஹைலைட்டர் இருக்குதுல்ல, ஸோ உங்களோட ஃபேஸோட ஹைலைட்டரை வந்து நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களோட டிப் ஆஃப் த நோஸில் இது அந்த நோஸை வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். உங்களுக்கு வந்துட்டு பார்க்க நல்லா நோஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக ஹைலைட்டர் வந்து போட்டால் போதும் அந்த பாயிண்டட்டில். ஓகே, ஸோ அந்த பாயிண்டில் சொல்கிறேன், அந்த பாயிண்டில் போட்டு தென் இந்த இடம் கேப் விட்டுருங்க. கேப் விட்டு இந்த இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன்ல, இந்த இடத்துல மட்டும். இது வந்து ஃபேஸ் ஹைலைட் நான் சொல்கிறது. ஸோ இது வந்து அந்த ஹை பாயிண்ட்ஸை வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அது மாதிரி லைட் நல்லா அடிக்கும் போதுமே உங்களுக்கு வந்துட்டு நோஸ் பார்க்க ரொம்ப நேச்சுரல் நீட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு நோஸ் ரூட்டீன். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒன்ஸ் அகெயின் இந்த ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி சைடு வைஸில் பிளெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து அந்த blend பண்ணும்போது இன்னும் அந்த நேச்சுரல் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும்.
ஓகே, சேம் லைக் திஸ். இந்த மாதிரி இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நோஸோட ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக லிஃப்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு வந்துட்டு. ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோஸ் கொஞ்சம் வைடராக இருக்குது, அகலமாக இருக்குது, பெருசாக இருக்குதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கும். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வரும். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக முடிஞ்சிடும். நான் சொல்லி தந்ததுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. நீங்கள் ஃபேஸ் மேக்கப் பண்ணும்போது இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் குயிக்காக உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நோஸ் கான்டினியூ டெக்னிக் வந்து இதுதான். ஸோ நோஸும் பார்க்க உங்களுக்கு நல்லா ஸ்லிம் அண்ட் ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.